மாவு வந்து 1 கப்பு, இதுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுருங்க. நல்லா கிளறிட்டு இப்போ தண்ணி வந்து கொதிக்க விட்டுருக்கோம். அடுப்பு அமர்த்திடுறேன். தண்ணியை ஊற்றி மாவை நல்லா பஞ்சுக்கிறோம். சுடு தண்ணியை பாருங்கள். மாவு வந்து நல்லா உருண்டு நல்லா திரண்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. மாவு தனியாக இருக்கட்டும். இப்போ இட்லி தட்டை எடுத்து அதில் வாழை இலையை போட்டுக்குங்க. இப்போ இந்த மாவை ஒரு சின்னதாக எடுத்து லேசாக அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து இட்லி சட்டி வந்து தண்ணி வச்சுருக்கேன், இதில் வச்சிடலாம். இப்போ மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை தாளிச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கோம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விடுங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு கொஞ்சோண்டு கடுகு, பொரியட்டும். கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதில் போட்டுக்கிறோம். வத்தலை கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ இந்த உருண்டையில் வந்து இதில் போட்டுடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதில் தேங்காய் பூ போட்டுக்கலாம். பாருங்கள், அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.